कामाक्षी देवी की जय। ओम श्री मात्रे नमः। 71வது ஸ்லோகம் ஸ்துதி சதகம். आत्रीभूतैः अविरलकृपैः आतलीलाविलासैः आस्थापूर्णैः अधिकशफलैः अंचिताम्बोज शिल्पैः कान्तैर्लक्ष्मी ललितभवनैः कान्ति कैवल्य सारैः काश्मल्यं न कपलयतु सा कामकोटि कटाक्षैः आर्द्रीभूतैरविलकृपैः आप्तलीलाविलासैः आस्थापूर्णैः अधिकशफलैः अंकिताम्बोज शिल्पैः कान्तैर्लक्ष्मी ललितभवनैः कान्ति कैवल्य सारैः काश्मल्यं न कपलयतु सा कामकोटि कटाक्षैः. இதுல எப்பேற்பட்டவள் அம்பாள் அப்படின்னு சொல்ற, வர்ணனைக்கு எட்டாத வர்ணிக்க ஒண்ணாதவளான அந்த காம கோட்டி எப்படியானவள்? நம்மளால மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத நின் திருமூர்த்தி என்று விழிக்கும் வினைக்கும் வெளி நின்றதால் அப்படின்னு அபிராமி பற்ற சொல்லுவார். அப்போ மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத நின் திருமூர்த்தி, நம்மளால நம்ம வாக்குகளால் அவளை பற்றி சொல்லவே முடியாது. லலிதா சஹஸ்ரநாமத்திலையும் சொல்லுவோம், நம்மளால அவளை வர்ணிக்கவே முடியாது. அவளோட இதுக்கு எதையுமே ஒப்புமை சொல்ல முடியாது. நான் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கிற மாதிரி ஏதோ நமக்கு புரியணுங்கிறதுக்காண்டி அதே மாதிரி இதே மாதிரி அப்படின்னு சொல்ற அம்பாளை பற்றி. அப்போ வர்ணிக்க ஒண்ணாதவளான அந்த காமகோட்டியானவள் எப்படி இடையராது பெருகுகின்ற கிருபை அப்படிங்கிற, கிருபைங்கிறது வெள்ளம் அப்படின்னு சொல்ற. அந்த அந்த வெள்ளத்தால அப்படி தயையால நனைந்த உள்ளத்தை உடையவள், ஈரித்திருப்பவையும். அடுத்தது விளையாட்டிலே உற்சாகத்தை பெற்று அம்பாளோட லீலா வினோதங்கள், திருவிளையாடல்கள், அந்த விளையாடல்களாலே பக்தர்களுடைய ஆசைகள், அபீஷ்டங்கள், மனோரதங்களை எல்லாம் நிறைவேற்றுகின்றவையும். வளைந்த தாமரை மலர் அந்த வடிவங்களால் அசைந்தாடும் தன்மையை அதிகமாக உடையவையாகவும், காந்தியினால அந்த காந்தி அப்படியே சோபை, அந்த காந்தியின் தனிப்பட்டதான செழிப்பு, அதாவது அந்த பரிபூர்ணமான காந்தியை உடையவையாகவும், செல்வத்திற்கு யாரே லக்ஷ்மி ஸ்ரீதேவி, அந்த ஸ்ரீதேவிக்கு அமைந்த அழகான உறைவிடங்களாய் அழகு வாய்ந்தவைமான கடை கண் நோக்கங்களால் அப்படின்னு சொல்ற. இப்ப எங்களுடைய அதனால எதை போக்கணுங்கிறார்? எங்களோட உள்ளவெல்லாம் எல்லாம் மாசுற்று இருக்கு, குற்றங்கள் நிறைய நிறைந்திருக்கு, அழுக்கு இருக்கு. அந்த அந்த மாசுகளை எல்லாம் நீக்கி அதை ஒழித்து விடுவாய் அப்படின்னா மனசு பரிபூர்ணமா சுத்தமாயிடும். அப்படி என்ன சொல்றார்? சரஸ்வதி வாணி லக்ஷ்மி லலித பவனைஹி அப்படின்னா சரஸ்வதிக்கும் லக்ஷ்மிக்கும் அழகிய வாசஸ்தானங்களாகிய 2 கண்களை சேர்ந்தவை. அவ்வாளுடைய 2 கண்களும் லக்ஷ்மியும் சரஸ்வதியும். இதத்தான் சொல்றார் அப்படின்னு நம்ம பொருள் எடுத்துக்கலாம் ஒரு இதுல. அப்ப வர்ணனைக்கு எட்டாத அம்பாள் தேவி காமாட்சி, காமகோட்டி, நித்திய கிளின்னா லலிதா சஹஸ்ரநாமத்துல 388வது நாமம். அப்போ எப்பேற்பட்டவள்? அப்படிப்பட்ட தயை கிருபையினால
அப்படியே அது நனைந்து இருக்கான் உள்ளம். அப்படின்னா என்ன, நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரமே இல்லையா, உனக்கு இறக்கமே இல்லையா, ஈரப்பதமே இல்லையேம்பாடு. அப்போ அம்பாளோட உள்ளம் எப்படி இருக்கான், தயையினால நனைந்த உள்ளத்தை உடையவள், பக்தர்களின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றுபவள், நம்பிக்கைக்கு உரியதும் ஓரிடத்துல இல்லாம அப்படி கண்கள், மான்கள் கண்கள் மாதிரி அப்படி சொல்லுவாங்க, அசைந்து ஆடிக்கொண்டே இருக்கும். இப்ப தாமரையை ஒத்த அழகியதும், அடுத்தது லக்ஷ்மிக்கு இருப்பிடம், அப்படிப்பட்டதான உன்னுடைய கடைக்கண் பார்வை எங்களை குற்றமற்றவர்களாக மாசற்றவர்களாக செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்ற. அதாவது நான் இப்ப சொன்னேன்ல, லக்ஷ்மி சரஸ்வதி ரெண்டு பேருமே காமாட்சியோட இரு கண்கள். அப்ப அம்பாளை வழிபடும் போது லக்ஷ்மி கடாட்சம், சரஸ்வதியோட வித்யா ஞானம் எல்லாமே கிடைக்குங்கிற. நமக்கு என்ன பண்ணுவோம், வாசல்ல ஒரு சுப காரியம் நடந்தாச்சுன்னா மாவிலை தோரணம் கட்டுவோம் இல்லையா. அப்போ என்ன பண்றது, அந்த மாவிலையும் தோரணமும் மங்களத்தின் அடையாளம் அப்படின்னு சொல்றது. அது என்னன்னா, அந்த ஆத்துல ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கிறது அப்படின்னா உள்ள வரவாழ வாங்கோ வாங்கோன்னு அது அப்படியே அசைந்தாடி வரவேற்கிற மாதிரி இருக்குமா. அப்போ அம்பாளோட தேவியோட புருவங்கள் அப்படி மாதிரி ஒரு தோரணம்ங்கிறார். அப்போ கண்கள் என்கின்ற லக்ஷ்மி சம்பத்துக்களை எல்லாம், அது நம்மளை வாவான சம்பத்துக்களை எல்லாம் அழைப்பதோடு நமக்கு அதை எல்லாம் கொடுக்கவும் செய்கின்றது அப்படிங்கிறார் மூக்க கவி. இரண்டு கண்களையும் அப்படி அதுக்குள்ள வாசஸ்தலமா இருக்கிறதுனால எல்லாமே கிடைக்கும். காமாட்சியை வழிபடும் போது அவளையே நம்ம நினைச்சிட்டு இருக்கும் போது எல்லா விதமான பூரண இதுவும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற. லக்ஷ்மி கடாட்சம், சரஸ்வதி ஒரு வித்யா ஞானம், அம்பாளோட கடாட்சம், அவளோட எல்லாமே நமக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்றார். அடுத்தது 72வது ஸ்லோகம் என்ன சொல்றார் பார்க்கலாம். ஆதூன்வந்த்யை தரல நயனை ராங்கஜீம் வைஜயந்தீம் ஆனந்தின்யை நிஜபதஜுஷாம் ஆத காஞ்சி புராயை ஆஸ்மாக்கீனம் ஹிருதயம் அகிலை ஆகமானாம் பிரபஞ்சைஹி ஆராத்யாயை ஸ்பிருகயதி தராம் ஆதிமாயை ஜனன்யை ஆதூன்வந்த்யை தரல நயனை ராங்கஜீம் வைஜயந்தீம் ஆனந்தின்யை நிஜபதஜுஷாம் ஆத்த காஞ்சி புராயை ஆஸ்மாக்கீனம் ஹிருதயம் அகிலை ஆகமானாம் பிரபஞ்சைஹி ஆராத்யாயை ஸ்பிருகயதி தராம் ஆதிமாயை ஜனன்யை. அப்போ இது என்ன சொல்றார், மன்மதனுடைய வெற்றி கொடி அம்பாள் தான் சொல்லிட்டு இருக்கா இல்லையா. அப்போ தன்னுடையதாக அந்த வெற்றி கொடியை அசைந்து அப்படியே கண்களை அப்படியே அசைக்கிறதுனால அந்த அசைந்து மிளிர்கின்ற கண்களுடைய நோக்கங்களால் காற்றில எப்படி காற்றடிச்சு அப்படி கண்கள் படப்படப்படன்னு அடிக்கிற மாதிரி படப்படவென்று அடித்து கொண்டு அதை நன்றாக தெரியும்படி விளங்கும்படி செய்து கொண்டும் அம்பாளுடைய திருவடிகளை போய் சரணடைந்தவர்களுக்கு ஆனந்தத்தை எல்லாம் அள்ளி கொடுக்கிறாளாம் அம்பாள். அள்ளி 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 இந்தா வச்சுக்கோ, கருணை அவள் நிறைந்தவள். இப்பதான் பார்த்தோம், அவளுடைய உள்ளம் தயையால நனைந்த உள்ளமுடையவள். அதனால அவளை போய் சரண் புகுந்தாச்சுன்னா அவளுக்கு எல்லாம் ஆனந்தத்தை அள்ளி கொடுக்கக்கூடியவளாகவும், வேத ஆகமங்கள் அந்த நூல்கள் எல்லாவற்றையும் கொண்டு பூஜிக்கத்தக்கவள் அம்பாள். அம்பாள்ல அந்த வேதங்கள் என்ன பண்றதுதான் கொஞ்சம் சொல்லி பார்ப்போமேன்னு இது பண்றதுதான், அதுகளால பூரணமா அம்பாளை பத்தி சொல்ல முடியல. அப்போ அந்த எல்லா நூல்களாலும் பூஜிக்கத்தக்கவளாகவும் முதன்மையாக உள்ளவள் அம்பாள். தாய் நம்மளுக்கு ஆதி ஜனனி அவள் தான். ஆதி மாயை ஜனன்யை அப்படிங்கிற
ஆதி. ஏன்னா அவள் தான் நம்ம படைக்கிறாள், உலகத்தையே படைக்கிறாள். அவள் எல்லாவற்றிற்கும் லலிதா சஹஸ்ரநாமத்தில் சொல்ற மாதிரி எல்லா இதற்கும் மூத்தவளாக இருந்தாலும் என்றும் நித்திய யௌவனாவாக இருக்கின்றாள். அம்பாள் அப்பேற்பட்டவள் தாயாக காஞ்சிபுரத்திலேயே வசிக்கின்ற அடைந்த அந்த காமாட்சியை எங்களுடைய மனம் மிகவும் விரும்பி போற்றுகின்றது. என் மனம் அவளையே எப்பொழுதும் நாடுகின்றது அப்படின்னு சொல்றார். இப்படி அசைகிற அங்கும் இங்கும் அசைகின்ற கண்களால் மன்மதனோட வெற்றி கொடியையே ஆட்டி வைக்கக்கூடியவள். படப்பட படப்படன அந்த கண்கள் இதாகும் போது அது வெற்றி கொடியே ஆட்டி கொண்டிருப்பவள். அவளை சரண் புகுந்தவர்களே ஆனந்தத்தை கொடுப்பவள். அனைத்து வேத ஆகமங்களாலும் வழிபடப்படுபவள். காஞ்சிபுரத்தையே தன்னுடைய இருப்பிடமாக கொண்டவள். புராதனமானவள். ஆனால் அவள் புராதனமானவள், ஆனால் நித்திய யவனாவாக இருக்கக்கூடியவள். அப்படிப்பட்ட எனது அன்னை தாய் காமாட்சியை மனம் நாடுகின்றது. ஆராத்யாயை ஸ்பிருகயதி தராம் ஆதிமாயை ஜனன்யை அப்படிங்கிற எப்பேற்பட்டவள் அவள். எல்லாவற்றையும் படைத்தவள் ஜனனி, ஜெகத் ஜனனி. அவள் ஜெகத் ஜனனியாக இருக்கக்கூடியவள், புராதனமானவள். அவளை என் மனம் எப்பொழுதும் நாடுகின்றது அப்படிங்கிற. அடுத்தது 73வது ஸ்லோகத்துல என்ன சொல்றார் பார்க்கலாம். தூரம் வாச்சாம் த்ரிதச சதசாம் துக்க சிந்தோஸ்தரித்ரம் மோகஸ்வேலட்சிதிருகவனி क्रूरतारं कुटारं कम्पातीरप्रणयी कविभिर्वर्णितोत्यच्छरित्रं शान्त्यै शेवे सकलविपतां शाङ्करं तत्कलत्रम् दूरं वाचां त्रिदश सदसां दुःखसिन्धोस्तरित्रं मोकश्वेलशितिरुकवने क्रूरतारं कुठारं कम्पातीरप्रणयिकविभिर्वर्णितोत्यच्छरित्रं शान्त्यै शेवे सकलविपतां शाङ्करं तत्कलत्रम्. தேவர்களை எல்லாம் துன்பம் அப்படிங்கிற சமுத்திரத்திலிருந்து கரை சேர்க்கும் படகு போன்றவள் அவள். அப்போ 3வது யௌவன பருவத்தையே எப்பொழுதும் உடையவர்கள். நாம ஏற்கனவே பார்த்துட்டோம். தேவர்கள் அமிர்த மதனம் பண்ணினதுனால எப்பவும் 3வது யௌவன பருவத்தையே அவர்கள் உடையவர்கள். அந்த தேவர்களின் சபையில் உள்ளவர்கள் அவர்களெல்லாம் அம்பாளை சூஸ்திரம் பண்றாங்க. அந்த ஸ்துதிகளாக கூறும் வாக்குகளுக்கு எல்லாம் அப்பாற்பட்டவளாகவும், துன்பம் அப்படிங்கிற சமுத்திரத்தோட, அந்த துன்பம்னு ஒரு சமுத்திரம் இருக்குன்னா அதை அந்த அக்கறைக்கு கொண்டு போய் சேர்க்கின்ற ஓடமாக இருக்கின்றாளாம் அம்பாள். அஞ்ஞானம் நம்மளை எல்லாம் அந்த அஞ்ஞானம் சூழ்ந்திருக்கு. அப்ப இதை இதுல என்ன சொல்ற, அஞ்ஞானம் என்கிற படர்ந்த மரங்களுடைய காட்டிலே இந்த அஞ்ஞானத்தை நம்ம ஒழிக்கணும். இந்த அஞ்ஞானமாகிய படர்ந்த மரங்களுடைய காட்டிலே, அதாவது அதை அழிக்கின்றதான எப்படி இருக்கலாம், கூரிய முனையுடைய கோட்டாரி. அந்த தூரம் வாச்சாம் திரிதச சதசாம் துக்க சிந்தோஸ் தரித்திரம் அப்படிங்கிறார். அப்போ அந்த கூரிய முனையுடைய கோடாரியாகவும், கம்பா நதிக்கரையில் ஆசை கொண்டவள், கம்பாதீர பிரணயி அப்படிங்கிற. அப்ப கம்பா நதிக்கரையில் ஆசை கொண்டவள். அடுத்தது கவிபீர் வர்ணித்தோத்திய சரித்திரம், கவிகளால் வர்ணிக்க பெற்ற சிறந்த. அம்பாளை பற்றி வர்ணிக்கிறதுக்கே முடியாது, அவளுடைய சரித்திரத்தை சொல்றதுக்கு. சிறந்தவளாக இருக்கக்கூடியவள், மங்களங்களையே கொடுக்கக்கூடியவள், மங்களங்களையே தருகின்ற பரமசிவனுக்கு உரியவள்.
அந்த பரமசிவனுடைய பத்தினியாக விளங்குபவள் அப்பேற்பட்ட காமாட்சியை எல்லா தீங்குகளும் தூரம் வாச்சாம் திரிதச சதசாம் துக்க சிந்தோ தரித்திரம். அப்ப எல்லா தீங்குகளும் ஒழியும் பொருட்டு நான் என்ன பண்றேன், உன்னுடைய பாதார விந்தத்திலேயே நமஸ்காரம் பண்ணுகின்றேன்மா, நான் உன்னை அடிபணிந்து ஆட்செய்கின்றேன் அப்படிங்கிற, உன்னையே நான் சரண் புகின்றேன் அப்படின்னு சொல்றார். அப்ப எல்லாம் எப்பேற்பட்டவள், தேவர்களுடைய சபையில அவ சொல்ற வாக்குகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவள், துன்பம் அப்படிங்கிற சமுத்திரத்தோட அக்கறைக்கு கொண்டு சேர்க்கும் படகானவள், சம்சார சேத்துல மூழ்கினவர்களை எல்லாம் காப்பதில் எக்ஸ்பர்ட், அதாவது நிபுணியானவள், இந்த அஜ்ஞானம் அப்படிங்கிற மரங்கள் அடங்கிய காட்டுக்கு கோடரியாக விளங்குபவள். அதுனா அப்படி கோடரியாக விளங்குபவள், கூறிய முனையுடைய கோடரியை உடையவள்னா எல்லாத்தையும் ஒழிப்பவள். அப்போ வாக்கிற்கெல்லாம் எட்டாதவளான அந்த சிவ பரமேஸ்வரனுடைய மகிஷி பட்டத்து ராணி, என்னுடைய எல்லா விதமான தீங்குகளும் ஒழியும் பொருட்டு நான் உன்னை நமஸ்காரம் செய்கின்றேன், வழிபடுகின்றேன் அப்படிங்கிறார் மூக்க கவி. நமக்காண்டி அவர் சொல்ற, நாமளும் அம்பாளை சரண் புகுந்தா எல்லாவற்றையும் நம்மள இந்த எல்லா விதமான அந்த சாகரத்திலிருந்தும் நம்மை மீட்டு எடுத்து அக்கறைக்கு கொண்டு சேர்ப்பவள் அவள். அடுத்தது 74வது ஸ்லோகம். கண்டீகிருத்ய பிரகிருதி குட்டிலம் கல்மஷம் பிராதிபஸ்ரீ சுண்டீரத்வம் நிஜபதஜுஷா शून्यतन्त्रं दिशन्ति तुण्टीराके महदि विषये स्वर्णवृष्टिप्रताप्त्री चण्डी देवी कलयति व्रतिं चन्द्रचूटालचूटे कण्ठीकृत्य प्रकृतिकुटिलं कल्मषं प्रादिभश्री चुण्टीरत्वं निजपदजुषाम् शून्यतन्त्रं दिशन्ति तुण्टीराख्ये महति विषये स्वर्णवृष्टिप्रताप्त्री चण्डी देवी कलयति रतिं चन्द्रचूटालचूटे. அம்பாள் எப்படிப்பட்டவள்? இயல்பாகவே என்ன பண்ணவள்? இந்த கோணல் வாளை போன்ற கோணலாகிய தோஷத்தை எல்லாம் வெட்டி எரியக்கூடியவள். கண்டி கிருத்திய பிரகிருதி குடிலம் அப்படிங்கிற. அப்ப இயல்பாகவே வாளை போல கோணலாகிய தோஷத்துக்கு வாழை போலன்னு சொல்றது. ஏன்னா அது அப்படி நிறைய இப்படி இப்படி பண்ணினா இந்த பக்கம் வளையும், இந்த பக்கம் சரி பண்ணினா அந்த பக்கம் வளைச்சுக்கும். அத மாதிரி வாழை போல இருக்கின்ற கோணலாம் ஆனல்மா இருக்கின்ற அந்த தோஷத்தை எல்லாம் போக்கி வெட்டி எறிந்து அறிவு, இந்த அறிவு பிரதீபை அப்படிங்கிறார். அந்த அறிவு, தெள்ள அறிவு, அந்த செல்வத்தோட சிறப்பை யாருக்கு கொடுக்கிறாளாம்? அவளை போய் சரணம் புகுந்தால் அவள் திருவடிகளை அடைந்தவர்களுக்கு எப்படி கொடுக்கிறாளாம்? சோம்பல் இல்லாமல். அம்பாளுக்கு சோம்பலே கிடையாது. நாம என்ன பண்ணுவோம்? ஒரு காரியம் இப்பதான் செஞ்சுட்டு வந்தேன், எனக்கு முடியல, கொஞ்சம் கழிச்சு பண்றேன், சோம்பலா இருக்கு, எனக்கு முடியவே இல்லைன்னா அப்பாடால் கடுப்போம். அம்பாள் அப்படி இல்லை, அவளுக்கு சோம்பலே கிடையாது. அதனால தான் சோம்பல் இன்றி எப்பொழுதும் எல்லாவற்றையும் அழித்து கொண்டும் துண்டீரம், ஏற்கனவே சொன்னோம், துண்டீரம் தொண்டை மண்டலம். அந்த தொண்டை மண்டலத்துல என்ன பண்ணாலாம்? அம்பாள் பொன்மழை பெய்யறாளாம். பொன்மழை பெய்யும்படி செய்து கொண்டும் இன்னும் என்ன பண்ற? ஏற்கனவே சொல்றோம், பிரணய கலகத்துல நம்ம பிரணய காலத்துல என்ன பண்றார்? அம்பாள் போய் யாரு? பரமசிவன் போய் தாழ் படுகிறார். அந்த ஊடலிலே கோபம் கொள்கின்றவளான அம்பாள், அந்த தேவியானவள் காமாட்சி சந்திரனையே சூடாமணியாக அணிந்து கொண்ட பரமசிவனிடத்தில் அந்த ஊடலால என்ன பண்றாளா? காதலை ஏற்படுத்துகிறாள். சொல்வா இல்லையா, ஊடல்னா அதுக்கு பின் கூடல் அப்படின்பா. அப்போ அந்த ஊடலினால
கூடலுக்கான அந்த காதலை ஏற்படுத்துகிறாள் அப்படின்னு சொல்ற. அப்ப பிரணய காலத்துல ஊடலை தணிப்பதற்காக பரமசிவன் என்ன பண்ற, அம்பாளோட திருவடியில போய் சரண் புகுந்துடுற. தலைவணங்கிற பரமசிவன் என்ன பண்றாளாம், அம்பாள் கோபத்துல கண்ணெடுத்து பார்க்க மாட்டேங்கிறாளாம். இப்ப கண்ணெடுத்து பார்க்காம கோபம் கொண்டு மூஞ்சை அப்படி சொல்லுவோம்ல, நாம அப்படி கோபம் யாராவது பண்ணினா கெஞ்ச வந்தாள்னா உடனே முகத்தை திருப்பிப்போம் இல்லையா, அத மாதிரி அம்பாளும் என்ன பண்றாளாம், அந்த கண்ணெடுத்து பார்க்காம கோபம் கொண்டு வேற்று முகத்தவளாய் தன்னுடைய அடியார்களுக்கு இயற்கையாக அவர்களிடத்தில் இருக்கின்ற குற்றங்களை எல்லாம் நீக்கி அவர்களை எப்படி ஆக்குறாள் அம்பாள், அவளை அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து தன்னை சூழ்ந்துள்ள நாடு முழுவதிலும் என்ன பண்றாளாம், பொன்மழை பொழியும்படி கடைக்கண்ணால நோக்கிறாளாம். அம்பாளை பார்த்து பாடியிருக்க கனகதார சோஸ்திரம் ஆதிசங்கரர். அம்மா ஒரு நெல்லிக்கனியை கொடுத்தவளோட தரித்திரத்தை நிக்கணும், பொன்மாறி பெஞ்சா. அத மாதிரி என்ன பண்றாளாம், பொன் மழை பொழியும்படி கடைக்கண்ணாலே அருளுகின்றாள். அதனால தேவியின் ஊடலால அடியார்களுக்கு என்ன கிடைக்கிறதா, நாடு முழுவதற்குமே ஒரு லாபம் கிடைக்கிறதுங்கிறார். அப்போ ஊடுதல் காமத்திற்கும் இன்பம், அதனால பரமசிவனுக்கும் அது லாபம் அப்படிங்கிறார். யாரு, அடியார்களுக்கு லாபம், நாடு முழுவதும் லாபம் கிடைக்கிறது. அப்படியே பொன்மழை பெய்விக்கிறாளாம். அதனால இதுல என்ன சொல்றாரு, ஊடுதல் காமத்திற்கும் அனுகூலம் இன்பம் அப்படிங்கிறதுனால பரமசிவனுக்கும் அது பரம லாபமாக இருக்கின்றது அப்படின்னு மூக கவித்தனோட கவித்துவத்தினால நம்மளுக்கு எடுத்து சொல்ற. இப்ப தொண்டை மண்டலத்துல என்ன பொன் மழை பொழிந்தாளாம் அம்பாள் அப்படின்னா, தொண்டை நாட்டுல ஒரு மன்னன் ஆகாஷ பூபதி அப்படின்னு. அம்பாள்கிட்டக்க அவள் என்ன பண்றா, தேவி காமாட்சிகிட்டக்க பிள்ளை வரம் கேட்டு அவன் ரொம்ப இது பண்றான். அம்பாள் என்ன பண்றா, அவளுக்கு கருணா கடாட்சியே, அவளை மகிழ்வித்து சந்தோஷமாயிட்டாள்னா என்னனாலும் எடுத்து கொடுத்துருவள். அப்போ அம்பாள் மனம் இறங்கி என்ன பண்றா, தன்னோட மூத்த பிள்ளை கணபதியையே, அதான் அந்த நாட்டுக்கு துண்டீனம் அப்படின்னு, அதான் தொண்டை மண்டலம், பிள்ளையாரே கணபதியே புத்திரனா கொடுத்துடுறாளாம். இப்போ குழந்தைக்கு ஒரு பெயர் வைப்பா இல்லையா, அன்னைக்கு ஒரு வைபவம். அந்த வைபவத்துல என்ன பண்றாளாம், எல்லாம் முடிஞ்சாச்சுன்னா சாப்பாடு படுவாளே, அந்த பந்தி போஜனம் நடக்கும் போது என்ன பண்றாளாம், மழை பெய்யறதான். எப்பொழுதுமே என்ன சொல்லுவானா, ஒரு நல்ல விசேஷம் ஏதாவது ஒண்ணு நடந்த அன்னைக்கு மழை பெய்யுதுன்னா அதுல நம்மளோட இதை ஏத்துட்டு இருக்காங்க சுபிட்சம் அப்படின்பாளாம். அத மாதிரி மழையோட என்ன பண்றா, பொன்மாறி பொழியறாளாம் அம்பாள். அந்த ஸ்வர்ணமும் சேர்ந்து அப்படியே ஸ்வர்ண மணிகள்லாம் விண்ணுலேருந்து அப்படியே ஒரு முகூர்த்த நேரத்துக்கு அப்படியே மழை பெஞ்சா எப்படி பெய்யும், சப்தம் சோடு பெய்யுறது அப்படிம்போம் மழை. அந்த இறைச்சலோட மழையோட சேர்ந்து ஸ்வர்ணமும் மணிகளும் கொட்டியதான். இந்த ஸ்வர்ண மணிகளும் இப்ப நாடு நகரம் எல்லாமே தங்க குவியலா எடுத்தான். இப்படி அம்பாள் ஸ்வர்ண விஷ்டி பிரதாத்ரி, ஸ்வர்ண காமாட்சி சொல்ற இல்லையா, தேவி காமாட்சி ஸ்வர்ண விஷ்டி பிரதாத்ரி அப்படின்னா, ஸ்வர்ண விஷ்டினா என்னது, பெருகிறது, அதை செய்பவள். அதுல இன்னொன்னு என்ன சொல்லுவானா, அந்த பந்தியில ஏன்னா தன்னோட பிள்ளையனா கொடுத்திருக்கா, அந்த பந்தியில அம்பாளையே அமர்ந்து போஜனம் பண்ணினாலாம். இத நிறைய பேர் பார்த்ததாகவும் ஒரு வரலாறு சொல்லப்படுகின்றது அப்படின்ற. இதுதான் தொண்டை மண்டலத்தில் ஸ்வர்ண மழை பொழிந்த வைபவம். அடுத்தது 30வது ஸ்லோகம், 75வது ஸ்லோகம். ஏன க்யாதோ பவதி சக்ருஹி பூருஷோ மேருதன்வா யத்ரிக்கோணே மதன நிகம ப்ராபவம் போபவீதி யத்ப்ரீத்யைவ த்ரிஜகததிபோ ஜ்ரிம்பதே கிம்பஷானக கம்பாதீரே சஜயதி மகான் கச்சிதோஜோ விசேஷக. ஏன க்யாதோ பவதி சக்ருஹி பூருஷோ மேருதன்வா யத்ரிக்கோணே மதன நிகம ப்ராபவம் போபவீதி யத்ப்ரீத்யைவ த்ரிஜகததிபோ ஜ்ரிம்பதே கிம்பஷானக கம்பாதீரே சஜயதி மகான்
கச்சித் ரோஜோ விசேஷக. அதாவது எந்த தேஜோமய பொருள், தேஜோ மயமாக இருக்கக்கூடியவள், ஒளி பொருந்தியவள், அந்த தேஜோமய பொருளை யாரு பரமசிவன் பத்தினியாக கொண்டதால வர்ணிக்க ஒண்ணாதவரான அந்த பரமசிவன் இல்லறத்தை உடையவராகவும் கிரகஸ்தாசிரமத்தை உடையவராகவும் பௌருஷம் நிறைந்தவராகவும், அதாவது பரம புருஷனாகவும் மேரு மலையையே வில்லாக ஏந்தியவராகவும் பிரசித்தி பெற்று விளங்குகின்றாள். எல்லாம் அம்பாளோடு இதனாலதான் அப்படிங்கிறார். அப்போ எந்த தேஜோமய பொருளை பத்தினியாக கொண்டதால் வர்ணிக்க ஒண்ணாதவரான அந்த பரமசிவன் கிரகஸ்தாசிரமத்தை உடையவர், அதாவது இல்லறத்தை உடையவராகவும் பரம புருஷன் பௌருஷம் நிறைந்தவராகவும் மேருமலையையே வில்லாக ஏந்தியவராகவும். எப்போ மேருமலையை எதை பண்ற முப்புறங்களை அழித்தார் இல்லையா, அப்போ மேருமலையே வில்லாக ஏந்தியவராகவும் பிரசித்தி பெற்று விளங்குகின்றாரோ, அப்போ எந்த தேஜோமய பொருளின் கடைக்கண்ணினாலே காம சாஸ்திரத்தோட பெருமை நன்றாக அமைந்துள்ளதோ, எந்த தேஜோமய பொருளின் அன்பினாலேயே கருமித்தனமுடைய ஏழையும் எப்படி மாறலாம், உலகங்களையும் ரட்சிக்கும் தலைவனாக சிறப்பு பெறுகின்றான் அப்படிங்கிறார். அந்த தேஜோமயமான ஒப்பற்ற தனி பெரும் பொருள் கம்பா நதி கரையிலே இருக்கின்றது அப்படின்னு சொல்ற. அப்ப காம சாஸ்திரத்தோட ஆற்றலோட கடைக்கண்ணோரத்தில் காமசாஸ்திரத்தின் ஆற்றலோட எப்படி இருக்கின்றாளாம், ஜோதியாக நின்ற உமாதேவி, அதான் காமாட்சி. அவளை கைப்பிடித்ததால தான் பரமசிவனுக்கு இவ்வளவு பெருமை அப்படிங்கிறார். இப்ப பரமேஸ்வரன் கிரகஸ்தனாக மேரு மலையை வில்லாக ஏந்தியவராக உலகமெல்லாம் புகழும்படி புகழுடன் விளங்குகின்றார். அடுத்து நம்ம என்ன பண்றோம், இந்த நேரம் சாப்பாடு இருக்கு, அடுத்த வேளைக்கு நான் என்ன செய்வேன் அப்படின்னு நினைக்கின்ற அந்த ஏழை இவளை போய் வணங்குவதனால 3 உலகங்களையுமே காப்பாற்றக்கூடிய ரட்சிக்கும் அப்பேற்பட்ட பாக்கியத்தை கொடுப்பாள். அவன் அதே 3 உலகுக்குமே அதிபதியாக மாறிவான். இப்பேற்பட்ட பேராற்றல் கொண்ட தேவி கம்பா நதிக்கரையில இருக்காளே அப்படின்னு சொல்ற. அப்ப இந்த பாடல்ல அம்பாள அவர் என்ன சொல்றார், தேஜோமயமாக வர்ணனை செய்கிறார். எந்த தேஜோமய பொருள், எந்த தேஜோமய பொருள்னு சொல்றார். அப்போ தேஜோமயமாக அம்பாளை வர்ணனை செய்கின்றார். இன்னதுல இந்த தேஜோ ரூபத்தையும் துர்வாசரம் அம்பாளை பத்தி வர்ணிச்சிருக்க. ஆர்யா விம்சதிங்க நதஜன சுலபாய நமோ நாலி கசனா பிலோச்சனாய நமக நந்தித கிரிஷாய நமோ மகசே நவ தீப பாட்டலாய நமக. அம்பாள் அப்படியே எப்படி தேஜஸ் அப்படிங்கிற அவரம் எல்லா தன்னை வணங்குற அடியாருக்கெல்லாம் எளிதில கிடைக்கக்கூடிய ஒளி. அப்பேற்பட்டவளுக்கு நமஸ்காரம். தாமரை கண் படைத்த அந்த ஒளிக்கு நமஸ்காரம். பரமசிவனை மகிழ்விக்கும் அந்த ஒளிக்கு நமஸ்காரம். புத்தம் புதிய கடம்ப மலர் போல இருக்கின்ற அந்த சிவந்த ஒளிக்கு நமஸ்காரம். கேனோபனிஷத்துல இன்னொன்று சொல்ற, அம்பாள் எப்படி இருக்காளாம், ஒப்புமை இல்லாத எழில், நிகரில்லாத எழிலுடன் உமாதேவி பர்வத புத்திரியாக பேர் ஒளியோட இருக்கா. இந்திரன் அந்த ஒளிய அணுகினோன்னு, தாயே இது யாரு அப்படின்னு கேட்டோடனே இதுதான் பரம்பொருள்னு அம்பாள் சொல்லலாம். அப்போ இவர் இல்லாம உலகத்துல இந்த அணு கூட அசையாது. இந்த ஒளியினால தான் நீங்கள் வெற்றி அடைந்தீர்கள். அந்த ஜோதி வடிவான உமாதேவி தான் காமாட்சி, அவளே துர்க்கை. எல்லா வடிவமும் அவள் தான் அப்படிங்கிறார் மூக்க கவி சொல்றார். அத தேஜோமயமாக அம்பாளை வர்ணிக்கின்றார். அப்படிப்பட்ட தேஜோமயமான அம்பாளை நாமும் அணுகி எல்லா நலங்களையும் வளங்களையும் பெறுவோம். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக.
ஓம் ஸ்ரீ ஆதிபராசக்தி மாதா கி ஜெய்.